2023 பழைய வருட இந்த ஆராதனையினுடைய இந்த வருஷத்தினுடைய இந்த கடைசி ஆராதனையில் பங்கெடுத்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பல இடங்களிலிருந்தும் கடந்து வந்திருக்கிறேன் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஒரு புதிய வருஷத்திற்குள்ளாக, ஒரு புதிய ஆண்டிற்குள்ளாக கர்த்தர் நடத்தும்படி அவர் இந்த இடத்திலே அவர் மகிமைப்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்காக நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தரை எவ்வளவு நேரமாய் பாடி ஆராதித்து நம் நடுவிலே கர்த்தர் தம்முடைய மகிமையான ஒரு அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆகவே ஒரே ஒரு வார்த்தையை இந்த ஆண்டிற்கு இவ்வளவு நேரமாய் நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லி நாம் அவரை பாடி கர்த்தரை நாம் ஆராதித்தோம். ஏன், எதற்காக நாம் இந்த வேளையிலே இப்படி ஒரு நன்றி ஆராதனை, எதற்கு ஒரு நன்றி பலி, எதற்கு நாம் நன்றி செலுத்தி அவரை பாடி அவரை மகிமைப்படுத்த இந்த ஒரு ஆராதனை கர்த்தர் நமக்கு கொடுத்தார். வாசிக்க போகிறோம், எடுத்துக்கொள்ளுங்க, பார்க்கலாம். Praise Jesus. உபாகமம் 2ஆம் அதிகாரம். இந்த ஆண்டினுடைய பழைய வருட ஆராதனுடைய செய்தி உபாகமம் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை நாம் எடுத்துக்கொள்வோமாக. Deuteronomy chapter 2 verses 7 நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த வருடம் முழுவதும், இந்த 2023ஆம் வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை என்று சொல் என்றார். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம். வாசிக்கும் போதே உங்களுக்கு புரிந்திருக்கும். ஏன் நாம் இவ்வளவு நேரம் நாம் நன்றி பலிகளையே சொல்லி நன்றி பாடல்களை நம்ம பாடினோம்? காரணம், இந்த வசனத்தில் நம்ம பார்க்கிறோம், உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. ஒன்றிலும் நமக்கு ஆண்டவர் குறைவை வைக்கல. அதான் நான் ஆரம்பத்திலே சொன்னேன், ஒருவேளை குறைவா இருக்கிறது போல உங்களுக்கு தெரியலாம். வருமானமாக இருக்கட்டும், வேலைகளாக இருக்கட்டும், படிப்பு காரியங்களாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயங்களாக ஒருவேளை நீங்க அதை குறைவாக நீங்க பார்க்கலாம். ஆனால் என் ஆண்டவர் அதை உங்களுக்கு குறைவாய் பார்க்கல. அதை அவர் உங்களுக்கு நன்மையாக அதை அவர் உங்களுக்கு வைத்து நடத்தி வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி பார்க்கும்போது நமக்கு ஆண்டவர் இந்த ஆண்டு ஒன்றிலும் குறைவை வைக்கல. பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவர் உங்களுக்கு ஒன்றிலும் குறை வைக்கல. சொல்லுங்க, சொல்லுங்க, சொல்லுங்க. ஆமா, சொல்லிட்டீங்களா? இப்ப மனசுல நினைச்சிக்கலாம், உங்களுக்கு என்ன தெரியும் சிஸ்டர், உங்களுக்கு என்ன தெரியும் பிரதர், அவர் சொல்றாரு நீங்களும் சொல்றீங்களே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமா? இந்த வருஷம் முழுசும் நான் எப்படி போகணும்னு உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு என்ன தெரியும்? நீங்க சொல்லிட்டீங்க, அவர் சொல்றாருன்னு சொல்றீங்க பாருங்க. நீங்களும் அப்படியா? இல்லை, உண்மையாகவே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு, உங்கள் குடும்பத்திற்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு, உங்கள் கணவருக்கு, உங்கள் மனைவிக்கு, சபைக்கு, ஊழியத்திற்கு ஆண்டவர் இந்த ஆண்டு ஒன்றும் குறை வைக்கவே இல்லை. ஹல்லேலூயா. இதற்காக நம்ம எல்லாரும் கரங்களை தட்டி முதல் ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுவோமா? குறையே வைக்கல. அப்போ இந்த ராத்திரி தேவனோட சமூகத்தில் நாம் வந்து அமர்ந்திருக்கிறோம்னா, ஆண்டவர் நமக்கு எல்லாமே இதுதான்ப்பா உனக்கு
இதுதான் மகளே உனக்கு, உன் குடும்பத்துக்கு இதுதான், உன் பிள்ளைகளுக்கு இதுதான் அப்படின்னு ஆண்டவர் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு என்ன கொடுத்து நம்ம நடத்தி வந்தாரோ அதுதான் நமக்கு நிறைவாய் கர்த்தர் நமக்கு நடத்தி வந்த வீதம். இதுல நம்ம குறைவை நம்ம பார்க்க கூடாது, குறைகளை நம்ம பார்க்க கூடாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அந்த வசனத்தை பாருங்க. கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இட்ஸ் ஸ்டில் கண்டினியூஸ். அந்த வேர்டை பார்த்தீங்கன்னா ஆசீர்வதித்து வந்தார்னு சொல்லு, ஆசீர்வதித்து வருகிறார். ஏன்னா ஆசீர்வாதம் முடிவல்ல, ஆசீர்வாதம் என்பது அது தொடர்ச்சியாகவே இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒன்று. ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம இந்த வருஷத்தை முடித்து ஒரு புது வருஷத்திற்குள்ள நம்ம போக இருக்கிறோம். அப்போ புது வருஷம் நமக்கு எப்படி தான் இருக்கணும்? எப்படி தான் இருக்கணும்? ஆசீர்வாதம். நம்ம திரும்ப ஆசீர்வாதத்திற்காக தான் நம்ம பேச போறோம். ஆண்டவர் ஆசீர்வாதமான வார்த்தை தான் தேவன் நமக்கு கொடுக்க போறார். அப்போ ஆசீர்வாதம் நமக்கு முடியல, இட்ஸ் கண்டினியூ ஃபாலோ, இட்ஸ் கண்டினியூலி ஃபாலோ. அது தொடர்ந்து நமக்கு வருகிற ஒன்றாக இருக்கு. அதனால தான் ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, கர்த்தர் உன் கை கிரியைகளில் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். அப்ப இந்த ஆண்டு முழுவதும் பாருங்க, உங்களுடைய கையின் கிரியைகளில் எல்லாவற்றிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். கொஞ்சம் உங்களுடைய கையை எப்படி பாருங்க, உங்களோட கையை நீங்களே பாருங்களேன். உங்க ரெண்டு கையை நீங்களே பாருங்க. நல்லா தான் இருக்கு, உங்க கை உங்களுக்கு நல்லா தானே இருக்கு. பாருங்க ரெண்டு கையும். ஆமா, இந்த ரெண்டு கைகளினாலே நீங்க செய்த எல்லா கிரியைகளிலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். விசுவாசிக்கிறீங்களா? இந்த கைகளை கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். அதற்காக முதல் கர்த்தரை கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அடுத்தது நம்ம பார்க்கிறோம், இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை கர்த்தர் அறிவார். அப்போ நம்ம இந்த பூமியில வாழுகிற இந்த வாழ்க்கை ஆண்டவர் எப்படி ஒப்பிட்டு சொல்றாரு? இந்த 2023 வருஷம் இந்த பூமியில வாழ்ந்த இந்த நாட்கள், இந்த 365 நாட்கள் ஆண்டவர் எப்படி சொல்றாரு? ஒரு பெரிய வனாந்திரமான வாழ்க்கை. அப்போ இந்த பெரிய வனாந்திரமான இந்த வழியிலே கர்த்தர் நம்மை நடத்தி வந்ததை அவரே என்ன செஞ்சிருக்கிறாரு? அறிந்திருக்கிறார். அந்த வசனத்தை நம்ம பார்க்கிறோம், நீ நடந்து வருகிறதை. அப்ப நம்ம நடந்து வந்ததை, நம்ம கடந்து வந்ததை யார் அறிந்திருக்கிறார்? கர்த்தர் அறிந்திருக்கிறார். அதனால தான் நான் சொல்றேன், கர்த்தர் நமக்கு இந்த ஆண்டுல என்ன நமக்கு கொடுத்தார், கொடுத்து நம்மை நடத்தி வந்தாரோ அதுதான் நிறைவு. ஏன்னா அவருக்கு தெரியும், என் மகனுக்கு என் மகளுக்கு இது இந்த நேரத்துல இந்த விஷயத்துல இந்த காரியத்துல இது போதும். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப நம்ம நடந்து வருகிறதே கர்த்தர் அறிந்தவராக இருந்திருக்கிறார். அதனால தாங்க இன்றைக்கு அவருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மளை கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். தடை இல்லாதபடிக்கு, தடை வராதபடி ஆண்டவர் உங்களை மென்னியும் இந்த ராத்திரி வேளையில கர்த்தருக்கு நன்றி சொல்லும்படி கர்த்தருடைய பாதத்தில் நம்மளை கொண்டு வந்து வைத்திருக்கான நோக்கம் என்ன தெரியுங்களா? அந்த வார்த்தையின்படி இந்த பெரிய வனாந்திர வழியிலே இந்த 365 நாட்களும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நாம் நடந்து வந்ததை, நம்ம கடந்து வந்ததை எல்லாவற்றையும் அவர் அறிந்தவராக இருந்தபடினால தான் இன்றைக்கு இந்த ராத்திரி வேளை நன்றி சொல்லி அவர் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக கர்த்தர் நம்மளை வைத்திருக்கிறார். அதற்காக நம்ம எல்லாரும் நம்முடைய கரங்களை தட்டி கர்த்தருக்கு ஒரு நன்றி செலுத்துங்கப்பா. அப்படிதான் இந்த வார்த்தையை நம்ம பார்க்கிறோம். இந்த 2023 வருஷம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருந்தார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் என்னோடு கூட இருந்தார்? எத்தனை பேர் நம்புறீங்க கர்த்தர் என்னோடு கூட இருந்தார்? பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, கர்த்தர் உன்னோடு கூட, உங்களோடு கூட இருந்தார். ஆமா, உங்களோடு கூட இருந்தார். ஆமா பிரியமானவர், அவர் நம்மளோடு கூட இல்லைன்னா ஆமா இந்த ஆண்டை நம்ம இப்படி நம்ம முடிக்க முடியாது. நம்ம நினைக்கலாம், இப்போ உலகத்தில் வெளியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அப்படி அவங்கள விட்டுருங்க, அவங்கள பார்க்காதீங்க. ஆனால் உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் நல்லவராக இருந்திருக்கிறார். காரணம் என்னன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் அவர் சர்வ வல்லமுள்ள தேவனாக கர்த்தர். ஆமா, இன்றைக்கு நமக்கு ஒன்றாக இருக்கலாம், நாளைக்கு அதை தேவன் நமக்கு ஆசீர்வாதமாக நடத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இன்றைக்கு நாம் எப்படி வேணாலும் கடன் வந்திருக்கலாம், நாளை தேவன் நமக்கு நன்மையினாலே முடிசூட்ட அவர் வல்லவராக இருக்கிறார்.
அப்படியானால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் உங்களோடு கூட அவர் இருந்து உங்களை நடத்தி வந்திருக்கிறார். ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது, உனக்கு ஒன்றும் என்ன செய்யப்படவில்லை, குறைவுபடவில்லை. ஒன்றிலும் குறைவில்லை. வேலையில் குறைவில்லை, படிப்பில் குறைவில்லை, பொருளாதாரத்தில் குறைவில்லை, பண விஷயத்தில் குறைவில்லை. எல்லாவற்றிலும் தேவன் நமக்கு கொடுத்து நமக்கு இது போதும். வேதத்தில் நீதிமொழிகளில் பக்தன் சொல்லுகிறான், எனக்கு வேண்டியதை எனக்கு அளந்து தாரும் என்று கேட்டது போல ஆண்டவர் நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வருடம் முழுவதும் நமக்கு வேண்டியதை கர்த்தர் நமக்கு கொடுத்து நம்மளை திருப்தியாக்கி நம்மளை அழகுபடுத்தி நம்மளை கொண்டு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஆமாம், அவருக்கு நமக்கு கொடுத்தது திருப்தின்னு அவர் பார்க்கிறார். ஆனால் நமக்கு எப்பவுமே நமக்கு என்ன செய்யாது, திருப்தியே ஆகாது. எவ்வளவு நமக்கு கிடைச்சிக்கிட்டே இருந்தாலும் வந்துகிட்டு இருந்தாலும் நமக்கு திருப்தி இருக்காது. இன்னும் நமக்கு வேணும், இன்னும் நமக்கு கிடைக்கணும், இன்னும் நமக்கு பார்க்கணும், இப்படியே தான் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஆனால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் அப்படி அல்ல. நாம் நன்றாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அவர். நாம் சுகமாய் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறவர் அவர். அப்படி பார்க்கும்போது நமக்கு ஒன்றிலும் இந்த ஆண்டு குறை வைக்கவே இல்லை. ஒன்றிலும் குறை வைக்கல. கர்த்தர் எல்லாவற்றையும் நமக்கு நிறைவாய் தேவன் நமக்கு கொடுத்து நம்மை நடத்தி வந்திருக்கிறார். ஒருவேளை நீங்க இல்லை, இந்த விஷயத்துல நான் குறைவாய் நான் இருக்கிறேன், இன்னும் இந்த விஷயத்துல இன்னும் எனக்கு ஒரு நிறைவு வரல அப்படின்னு நம்ம எதிர்பார்த்து இந்த இடத்துல இருந்தா, ஒன்று இந்த தேவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், புதிய வருடத்தை எதிர்பார்த்திரு, கர்த்தர் அந்த குறைவுகளை எல்லாம் அவர் நிறைவாய் கர்த்தர் மாற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் அல்லவா, 1 ராஜாக்கள் 17ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அங்கே நாம் என்ன பார்க்கிறோம், அங்கே அந்த சாரிபாத் அந்த விதவியினுடைய வீட்டிலே நடந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிறோம். அது நமக்கு தெரிந்த ஒரு விஷயம். அங்கே பாருங்க, 16ஆம் வசனத்தில், கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படியே பானையிலே மாவு செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்தின் எண்ணெய் என்ன செய்யவில்லையாம், குறைந்து போகவும் இல்லை. இந்த வார்த்தை நம்ம கொஞ்சம் நினைக்கும் போது, இந்த ஆண்டு தொடங்கும் போது ஜனவரி மாதம் 1ஆம் தேதி இப்படி நம்ம வந்து தேவனுடைய சமூகத்தில் நம்ம உட்கார்ந்து கர்த்தரை நம்ம ஆராதித்தோம். அன்றைக்கு கர்த்தர் நமக்கு இந்த வருஷத்துல அவர் நமக்கு வாக்கு தத்தத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன வார்த்தை தெரியுமா? சொல்லுங்க பார்க்கலாம், யாராவது ஒருத்தர். அவருடைய கரத்தின் நிலையினால் உன்னை மறைப்பேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்ப அந்த வார்த்தையை நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த வார்த்தைக்குள்ளாக, அந்த வார்த்தையின்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் எல்லாவற்றிலும் அவர் நமக்கு துணையாக இருந்து குறைவில்லாமல் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி இங்கே கர்த்தர் எலியாவை கொண்டு சொன்ன வார்த்தையின்படி அப்படியாக கர்த்தர் இந்த ஆண்டு தொடங்கும் போது ஊழியக்காரனை கொண்டு கர்த்தர் கொடுத்த வார்த்தையின்படி உங்களுடைய வாழ்க்கையில, உங்களுடைய குடும்பத்துல என்ன செய்யப்படவில்லை, குறைந்து போகல. எதிலும் குறைந்து போகல, ஒன்றிலும் குறை உண்டாகல. ஆண்டவர் எல்லாம் நமக்கு தேவையானதை கொடுத்து கர்த்தர் நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தர் நமக்கு தந்து நடத்தி வந்திருக்கிறார். கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். நம்ம இந்த வார்த்தைகள் வரும்போது உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அதை ரியலைஸ் பண்ணணும். இந்த நேரத்தில் கர்த்தர் உங்களோடு கூட பேசிக்கொண்டிருக்கும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நடந்த காரியங்கள் கர்த்தர் பேசிக்கொண்டிருக்கும் போது அவருடைய வார்த்தையின் மூலமாக உங்களோட வாழ்க்கையில ஒன்றும் குறைவில்லாமல் நடத்தி வந்தவர் இந்த வேளையில பேசும்போது உங்களோட வாழ்க்கையில் இந்த ஆண்டு முழுவதும் நடத்தி வந்ததை நினைத்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அவர் சொல்லுகிறார், கலசத்தின் எண்ணெய் குறைந்து போகவும் இல்லையா. அது போல கர்த்தர் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். உங்களுடைய பிரயாணங்களாக இருக்கட்டும், எந்த சூழ்நிலைகளாக இருக்கட்டும், எந்த காரியங்களாக இருக்கட்டும், எல்லாவற்றையும் நீங்கள் செய்து முடிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்திருக்கிறார் அல்லவா. ஒரு குறைவில்லாதபடி கர்த்தர் உங்களை நடத்தி வந்திருக்கிறார். அதற்கு நாம் இந்த வேளையிலே நன்றி உள்ளத்தோடு கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நாம் இந்த இடத்துல நாம் காணப்பட வேண்டாம். வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம், யோவான் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது நமக்கு தெரிந்த ஒரு சம்பவம். என் அப்பன் இயேசு சீஷர்களோடு அந்த கானாவூர் என்ற அந்த ஊரிலே அந்த கல்யாண விருந்தில் அவர் பங்கெடுக்கும் போது அங்கே திராட்சை ரசம்
குறைவு உண்டாகிறதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த குறைவை வேதத்தில் நம்ம பார்க்கிறோம். 11ஆம் வசனத்தில் தம்முடைய மகிமை வெளிப்படும்படியாக அந்த இடத்துல அந்த குறைவை கர்த்தர் மாற்றி அந்த இடத்துல கர்த்தர் அற்புதம் செய்தாராம். ஹல்லேலூயா. தம்முடைய மகிமை அந்த இடத்துல வெளிப்படும்படி, கர்த்தர் தம்முடைய மகிமையை அந்த இடத்துல காண்பிக்கும்படியாக, வெளிப்படும்படியாக அங்கே இருந்ததான குறைவை ஆண்டவர் மாற்றி அற்புதத்தை செய்தாராம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் இந்த ஆண்டு அநேக நேரங்களில் குறைவுகள் வந்திருக்கும். குறைவுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை நம்ம போயிருக்க மாட்டோம், வந்திருக்க மாட்டோம். ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளுக்கு குறைவுகள் வந்திருக்கும். குறைவுகள் வந்திருக்கும். கணவர் மூலமாக, மனைவி மூலமாக, பிள்ளைகள் மூலமாக, பொருளாதாரத்தில், பண விஷயத்தில், படிப்பில், ஏதோ ஒரு காரியங்கள ஒரு குறை உண்டாயிருக்கும். ஆனால் ஒன்றை அறிந்து கொள்ளுங்க, அந்த குறைவுகளின் நடுவிலே அந்த குறைவுகளை மாற்றி தம்முடைய மகிமை வெளிப்படும்படி ஆக உங்களோட வாழ்க்கையை கர்த்தர் அற்புதங்களை செய்து வெட்கப்படுத்தாதபடிக்கு இந்த ஆண்டை முடிக்கும்படி இந்த ராத்திரி வேளையில் அவருடைய பாதத்தில் கர்த்தர் கொண்டு வந்து உங்களை அமர செய்திருக்கிறார். ஆனால் அந்த ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்முடைய தேவனுக்கு நாம் நன்றி உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய ஜனமே, இந்த ஆண்டு எப்படியோ இருக்கும் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியிலே கர்த்தர் இந்த ஆண்டை முடிக்க கர்த்தர் நம்மை ஆசீர்வாதமாய் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். காலையில் தேவனுடைய தாசன் சொன்னது போல இந்த ஆண்டு என்னென்ன காரியங்கள் எல்லாம் சம்பவித்தது. மழை வந்தது, வெள்ளங்கள் வந்தது, காற்று வீசினது, மின்சார தடைகள் வந்தது, பலவிதமான சூழ்நிலைகள் வந்தது, நெருக்கங்கள் வந்தது, போராட்டங்கள் வந்தது, பலவிதமான வியாதிகள் வந்தது. திரும்பவும் சொல்லியிருக்கிறாங்க, கொரோனா திரும்பவும் வந்துருச்சு. நேற்று பேப்பரில் பார்க்குறேன், திருவள்ளூர் மாவட்டத்தில் மாத்திரம் 40 பேருக்கு மேலாக கொரோனா வந்திருக்குதான். கேரளா பகுதியில் அதிகமாக வந்துருச்சு. கோவை மாவட்டத்தில் அதை சார்ந்திருக்கிற அந்த மாவட்டத்தில் வந்து கொண்டு இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நம்ம பார்க்கும்போது கர்த்தர் இதுவரையிலும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து அவருடைய மறைவிலே கர்த்தர் நம்மளை வைத்து எல்லா சூழ்நிலையிலும் எல்லா நிலையிலும், அதான் நான் சொல்றேன், இங்கே கர்த்தரோட வார்த்தை வரும்போது உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கடந்து வந்ததை நீங்கள் நினைத்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஒரு குறைவு இல்லாமல் கர்த்தர் நடத்தி வந்ததை நீங்கள் உணர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இது இல்லைன்னு போகிற ஒரு சூழ்நிலை வந்தபோது, இது ஆகாது என்று நினைத்த அந்த வேலை இல்லை, இது முடியாது அவ்வளவுதான் என்று நம்ம யோசித்த விதங்களில் எல்லாம் கர்த்தர் நம்மளை அற்புதமாய் நம்மை நடத்தி வந்து குறைவில்லாமல் என் ஆண்டவர் நடத்தி இந்த ஆண்டை முடிக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். ஆனால் நாம் அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்திற்குள்ளாக கர்த்தர் இந்த ஆண்டு உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் அநேக நன்மைகளை கர்த்தர் செய்திருக்கிறார். அநேகருக்கு, எல்லோருக்கும் கர்த்தர் நன்மைகளை செய்திருக்கிறார். இந்த வேளையிலே சாட்சிக்குரிய நேரத்தை நான் கொடுக்க இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நாம் சாட்சியாக நாம் இந்த நேரத்தில் நாம் சொல்ல பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, இந்த இடத்துல பக்தன் சொல்லுகிறது போல உனக்கு ஒன்றும் என்ன இல்லை, குறைவாய் வைக்கவில்லை, உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. குறைவுகளை மாற்றி நிறைவை தந்தவரை இந்த வேளையில் நாம் மகிமைப்படுத்த போகிறோம். நிறைவான ஆசீர்வாதத்தின் நன்மைகளை பெற்ற கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம் இந்த வேளையில் நாம் கர்த்தருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இந்த வேளையில் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையாக நாம் நன்றி சொல்ல போகிறோம். ஆகவே தேவனுடைய சனமே, இந்த ஆண்டினுடைய இறுதியில் நாம் வந்திருக்கிறோம். ஒரு சில நிமிடங்களிலே நாம் இந்த ஆண்டை நாம் முடித்து ஒரு புது வருஷத்திற்குள்ளாக நம்ம போக நாம் இருக்கிறோம். அந்த வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்க போகிறோம். எடுத்துக்கொள்ளுவோமா? நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம வாசிக்கலாம். Deuteronomy chapter 2 verses 7, உபாகம் 2:7 எல்லாரும் வாசிக்க போகிறோம். வாசிங்க பார்க்கலாம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் கை கிரியைகளின் எல்லாம் உன்னை ஆசீர்வதித்து வருகிறார். இந்த பெரிய வனாந்திர வழியாய் நீ நடந்து வருகிறதை அறிவார். இந்த 2023 வருஷமும் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடு இருந்தார். உனக்கு ஒன்றும் குறைவுபடவில்லை. விசுவாசிக்கிறவர்கள் ஆமா ஆண்டவரை அப்படியே நடத்தினார் என்று சொல்லுகிறவங்க எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென், 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 ஆமென்.